ஓடா. என்னாச்சு இவங்களுக்கு? ஏன்டா யாரை தள்ளிட்டு வரீங்க? தாய் இல்லாத பிள்ளை தலையில அடிக்கிற தப்படா. தாய் இல்லாத பிள்ளையா? அப்பா விக்கிக்கிட்டு செத்தானா நாங்க பொறுப்பு கிடையாது. எதுக்கு விக்கிக்கிட்டு சாப்பிடுறேன்? 20 இட்லியை ஒரே வாயில சாப்பிடுறேன்னு பந்தயம் கட்டி இருக்கேன். 5 ரூபா 10 ரூபாய் இல்லப்பா, ஒரு மாசம் சம்பளம் 500 ரூபாய் மொத்தமா பந்தயம் வச்சிருக்கான். ஏன் முத்தியா, ஆளு வாயில ஒரு பணியாரம் கூட முழுசா நுழையாது. அவனை நம்பி பந்தயம் கட்டிடாத, கடையை வித்து போட்டு நடுத்தரவில் நினைப்பேன். கோதி தர்மா, என் ஆளு அறிவுல வேணா அற்புதமான முட்டாளா இருக்கலாம், ஆனா பந்தயம் கட்டினான்னு வச்சுக்க நுரதல விட்டுவான். யாருக்கு தரணும் பாத்துக்கோ. முதல்ல நீ 500 ரூபாய் குடியா. அவன் ஜம்பல எனக்கு இருக்கு, என்கிட்ட இருக்கிற மாதிரி கணக்கு. அப்படியா? சரி ரைட், போட்டி ஆரம்பி. நல்லா யோசிச்சுக்கடா. 20 என்ன? ஆண்டவனே ஸ்ரீ சங்கியா சுவாமி, நீ அப்பா காப்பாத்தணும். போடு போடு போடு. எங்கட ஐயனே. முதலாளி கஸ்டமரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நல்ல கையை ஃப்ரீயா விட்டு ஊத்துக்க முதலாளி. நான் தானே சாப்பிடுறேன். பாத்துக்கா பாத்துக்கா பாத்துக்கா, ஒரே வாயில 20 இட்லி சாப்பிட போறேன். சரியா? சரியா? சாப்பிடுறா. நீ சாப்பிடுறா, நீ எப்படி சாப்பிடுற நான் பாக்குறேன். ஒரே வாயில சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு என்னடா கடிச்சு கடிச்சு சாப்பிடுற? நான் என்ன சொன்னேன்? ஒரே வாயில 20 இட்லி சாப்பிடுறேன்னு சொன்னேன். ஓ வாயில சாப்பிட்டனா, ஓ வாயில சாப்பிட்டனா, இல்ல ஓ வாயில சாப்பிட்டனா, இல்ல ஓ வாயில சாப்பிட்டனா, ஓ வாயில சாப்பிட்டனா, இல்ல எங்க ஓனர் வாயில சாப்பிட்டனா? ஏன் வாய் ஒரே வாயில இந்த 20 இட்லி சாப்பிடுவே. ஏய், ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன்டா, எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு வாய்டா, ஆனா உனக்கு மட்டும் ஓ வாய்டா. அது காவாயிடா. 500 ரூபாயும் போச்சுடா. இல்லடா, அறிவு கட்ட முட்டாள். இத்தனை வருஷமா நாங்க வேலை பார்க்கறோமே, என்னைக்காவது ஒரு நாளைக்கு 4 இட்லி வாங்கி கொடுத்திருக்கடா? அவனுக்கு 20 இட்லி 500 ரூபாய் பணம் கொடுத்து தோத்து வந்து நிக்கிறடா. இல்லடா, டபுளா கிடைக்குமேனு தான் ஆசை. என்னடா டபுள் ட்ரிபிள் இப்ப குடுங்கடா. சலூனே 300 ரூபாய் காசு கொடு. என்னடா எப்ப பாரு காசு கொடுத்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பனுக்கு வயசாகி போச்சு, என்னைக்கா இருந்தாலும் மண்டையை போட்டுருவான். மண்டையை போட்டா நான் தான் மைக் செட் போடணும். அட்வான்ஸா குடுறா. இப்பதான்டா 80,000 ரூபாய் செலவு பண்ணி எங்க அப்பனை கிழங்கு மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அவரை போய் மண்டையை போட சொல்றியே. சரி, அவர் கிழங்காவே இருக்கட்டும், உனக்கு கொடு. நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிக்கிற மாதிரி பேசாதடா. எப்பவோ நடக்க போற கல்யாணத்துக்கு கல்யாண மண்டபம் புக் பண்றீங்க, எப்ப நடக்குனே தெரியாத சாவுக்கு மைக் செட் புக் பண்ண மாட்டியா? இப்ப நீயே நடந்து போயிட்டு இருக்கிற, டக்குனு ஒரு கழுத்தடிக்கு பொத்துன்னு வந்து பொத்துன்னு போயிடுற. நான் யார்கிட்ட போய் காசு கேட்க முடியும்? காசு வேணும்னா வாங்கிடா. இப்படி ஏறக்கொலை யாருக்கிற எம்ம மாதிரி பேசாதடா. இந்தடா 300 ரூபாய் தானே கேட்டேன். இந்தடா நல்ல நாட்டுக்கோழியா வாங்கி சூப் வச்சு சாப்பிடா. யோ, கோழி வேணா ஒண்ணு வேணா போயா. ஏன்டா வியாபாரத்தை கிடக்குற கருவாப்பல? யோ, நீ செத்த கோழியை வச்சு யாரும் பாக்குற, நான் செத்து போயிருவான்னு சொல்லி யாரும் பாக்குறேன். போயா வேலையை பாரியா. டேய், செத்துருவாயின்னு சொன்னா பயப்படுறாங்கடா. இனிமே இதே மெயின்டைன் பண்ணுவோம். ஏப்பா, சம்பள பாக்கி 150 ரூபாய் கொடுத்தா நாங்க வாங்கிட்டு போயிருவோம்ல. அண்ணன் உங்க கடைக்கு எத்தனை தடவை சாப்பிட வந்திருக்கேன். 2 இட்லி சாப்பிடும் போதே 4 இட்லி 2 போண்டான்னு பிளாக்ல தள்ளக்கூடாதா? சிக்கிட்டாங்க. இந்த 300 கட்டி 600 ஆக்கி உங்க 2 பேருக்கும் போனஸோட சம்பளம் தர்றேன். இதெல்லாம் நடக்காது. நடக்கும்டா, நடக்கும். எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும், எது நடக்காதோ அது நடக்கவே நடக்காது. இப்படி அபசகுணமா பேசி பேசி தான் வளராமே இருக்கிறேன். வா, உன்னை வளர்த்து விடுறேன். வா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீயும் வர்றேன்ப்பா வால் போஸ்டர். டேய், அன்னைக்கு ஒரே வாயில 20 இட்லி சாப்பிடுறேன் 30 இட்லி சாப்பிடுறேன் ஏமாத்தினி இல்ல. இன்னைக்கு சரியான ஆம்பளையா இருந்தா சரியான போட்டிக்கு வாடா. என்னடா அவனா வந்து மாட்டான்? நண்டு தானா வந்து வலையில விழுகுது, வர்றது வாயில போட்டுற வேண்டியது. வண்டுக்கு பிறந்த வண்டுகளா? நான் யாரு? இந்த நண்டு இவங்க வலைய அறுக்குதா இல்ல இவன் என்ன வறுக்குறான்னு நான் பாக்குறேன்டா. ஏய், போட்டினடா, போட்டி என்ன? என்ன பண்ணலாம்? யோசிக்கிறான். உனக்கு பேர் அதிர்ச்சி கொடுக்க. என்னடா? சாணியை தொட்டு பொரட்டாவை சாப்பிடுறியா? எது சாணிய தொட்டா? என்னடா கேமியா? நல்ல கேம். எப்படி? டேய், சாணிய தொட்டாடா. உன்னால நம்பிக்கை இல்ல, அவ திம்பாங்க. சாணிய பிராத்திமா படா, எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நான் அந்த போட்டியில கலந்துக்கிறேன்டா. டேய், இது போனாலும் பரவாயில்லடா. திண்டுக்கல் மாவட்டத்துல பரோட்டாவை சாணியில தொட்டு தின்னு வாந்தி எடுத்து செத்து போனாலும் உன் பேர் கல்லறையில பதியட்டு. சொத்தன்னு பேசிக்கிட்டே இருக்காத. போட்டிக்கு ரெடினா பணத்தை கேஸ் எடுத்து கட்டு. நீ கட்டுறா. குடியா புழுக்க மாதிரியே இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படி எடுக்கிறே அதே மாதிரி அவன் பணத்தை சேர்த்து பாக்கெட்ல வை. சரிடா, போய் புரோட்டா தின்னுடா முத. டேய், ஏன் கமிஷன் 100 ரூபாய் மறந்துறாங்களா? இன்னைக்கு நான் தான்டா ஜெயிக்க போறேன். டேயா, பரோட்டாவும் ஜானி எடுத்துட்டு வா. டேய், இந்த ஆள் கடை சால்னாவத்தே ஜானிங்கிறியா? டேய், நீ மாட்டு சாணியா மத்தவங்க சாணியா? சுட சுட போட்டுதுனே, சூடா இருக்குனே, சாப்பிடுங்கனே. அண்ணே, இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேசாம பந்தயத்தை வாபஸ் செய்யலாம். அவ இருக்க வெறிய பார்த்தா தின்னு செமிச்சிரியாம் போல. ஆவாடா, மாட கட்ட பையன். 100 ரூபாய்க்கு மூத்தறத கூட குடிப்பா போலாம். அதுக்கு வேற ஆள பாரு. அதுக்குலாம் 500 ரூபாய். ஐயோ, அதையும் குடிப்பியா? ஏய், இவ்வளவு வேகமா தட்டறா சாப்பிடுவானோ? பத்தாதோ? யோ, இதென்ன புதுனா சட்னியா கிடைக்காம போறதுக்கு? எடுத்துக்கலாமியா? சித்திரவாதடா. சரி சரி, பேசிட்டே இருக்காம சாணியை தொட்டு சாப்பிடு. ஏய், ஜிந்தாக்தா ஜிந்தாக்தா ஜிந்தாக்தா. பாத்துக்க பாத்துக்க பாத்துக்க. சாணியை தொட்டு சாப்பிட போறேன், சாணியை தொட்டு சாப்பிட போறேன். இந்தா. அப்பா,
நல்ல பிசினஸ் ஆச்சே. அவன் சாணில இருந்து கரண்ட் தான் எடுப்பேன், நீ ஸ்ட்ரைட்டா காசே எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? டேய், எதையும் தொட்டு சாப்பிடுவார்னு பேப்பர்ல பப்ளிசிட்டி கொடுக்கட்டா? பண்றதா பண்ற, நல்ல பெருசா பண்ணு. என்ன ஃபாலோ பண்ண, உன்னை பெரிய ஆளாக்கிட்டேன். நான் மாடுகளையா ஃபாலோ பண்ணி பெருக்கிட்டு வரேன், என்னை மெயின்டைன் பண்ணிக்க. யோ, வயிறு வலிக்குமியா? அங்க திரும்ப. உன் வயிறு இல்லடா, என் வயிறு எரியுது. தெரிஞ்ச அறியட்டேன், காசை வை. இரு காசு கொடுக்காத. ஏய், என்னடா பேச்சு? சாணிய தொட்டு சாப்பிடறதானே பேச்சு. தொட்டாச்சு சாப்பிட்டாச்சு. அந்த கையில இல்லடா தொட்ட. ஏய், எல்லாம் அங்க இதானே, எந்த கையில தொட்டாடா? காசை வைங்கடா. இந்த ஆ, இன்னொரு பந்தயம் கட்டலாமா? ஏய், என்ன பார்த்தா இழிச்ச வாய மாதிரி தெரியுதா? தெரியலடா. டாவா. ஆமாடா, எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற, போற வரவங்க சாணி வாங்கி கொடுத்து சம்பளம் கொடுக்குற. என்ன அடிக்கிறான்டா? அடிக்காம என்னடா பண்ணியா? சம்பளம்